ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெழுகு மாளிகையிலேருந்து தப்பித்த பாண்டவர்கள் ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். மெழுகு மாளிகையிலேருந்து தப்பித்த பாண்டவர்கள் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கிறாங்க. பீமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாருக்குமே தாகமாக இருக்கனால அவர் மட்டும் ஒரு குளத்தில் குளிச்சுட்டு அவரோட துண்டு நனைய வச்சுட்டு அதில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. மற்ற பாண்டவர்களுக்கு அவங்க எல்லாருமே தூங்கியிருக்காங்க. அதனால் அவங்க எல்லாரையுமே பாதுகாக்கிற மாதிரி பீமன் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அவங்கள கவனிச்சுட்டே இருக்காரு. பாண்டவர்கள் தப்பிச்சு போன காட்டில் ஒரு கொடூரமான ராட்சசன் இருக்கான். அவனோட வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மனிதர்களை வேட்டையாடுற ஒரு ராட்சசனாக அவன் இருக்கான். அவனுக்கு எங்கேயோ மனிதர்களுடைய வாசனை வருதுங்கிறதுக்காக அவன் தேடி வர்றான். அவன் பஞ்ச பாண்டவர்களையும் குந்தியையும் பார்த்த அந்த ராட்சசன் நேராக அவனோட தங்கை கிட்ட வர்றான். அவனோட தங்கையோட பேர் ஹிடிம்பா. அவன்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் 5 மனிதர்களை பார்த்தேன். இன்னைக்கு நல்ல வேட்டையாடலாம். நீ போய் அவங்கள வேட்டையாடி எனக்கு உணவாக கொண்டு வா. இன்னைக்கு பெரிய விருந்தே நமக்கு இருக்குது. விருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஆனந்தமாக நடனம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட தங்கையான ஹிடிம்பா கிட்ட சொல்கிறான். பாண்டவர்களை தேடி போட ஹிடிம்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீமசேனனை பார்க்குறாங்க. பீமசேனனோட வலிமையை பார்த்து அவர் மேலே காதல் கொள்கிறாங்க. இதே உருவத்தில் போனால் பீமசேனன் பயந்துருவாருங்கிறதுக்காக தன்னுடைய உருவத்தை ஒரு அழகிய பெண்ணாக மாற்றிட்டு பீமசேனன் முன்னாடி போய் நிற்கிறாங்க. பீமசேனன் முன்னாடி போய் நின்ன அந்த ராட்சசி ஹிடிம்பா பீமசேனன் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யார், எப்படி இந்த காட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அண்ணன் ஒரு பெரிய ராட்சசன். அவன் என்னை உங்கள் எல்லாருமே கொன்னுட்டு வர சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உங்கள் மேலே காதல் வந்துருச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் எனக்கு கணவனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசி சொல்கிறாங்க பீமசேனன் கிட்ட. ஹிடிம்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களை என்னோட அண்ணன்கிட்டேருந்து காப்பாற்றிடுறேன். நான் உங்களை என்னோடய மார்பில் சுமந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பீமசேனன் ரொம்ப கோவப்பட்டு, நீ என்னை என்ன நினச்ச? என்னோடய தாய் இங்கே படுத்து தூங்கிட்டுருக்காங்க. என்னோடய அண்ணனும் தம்பிகளும் தூங்கிட்டுருக்காங்க. அவங்கள அப்படியே விட்டுட்டு நான் அப்படியே உன் கூட வரணுமா அப்படிங்கிற மாதிரி பீமசேனன் கேட்குறாரு. அதுக்கு ஹிடிம்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி அப்போ அவங்களையும் எழுப்புங்க, எல்லாருமே இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காட்டு ஃபுல்லாமே என்னோடய அண்ணனோட வசத்தில் தான் இருக்குது. அவர்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த ராட்சசி சொல்கிறாங்க. பீமசேனன் மறுபடியும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படி அமைதியாக ரொம்ப நிம்மதியாக என்னோட தாயும் என்னோட அண்ணன் தம்பிகளெல்லாம் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. அவங்கள இப்போ என்னால் எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு நடுவில் அந்த ராட்சசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எவ்வளோ நேரம் ஆயினும் தன்னோட தங்கை திரும்ப வரலைங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு அவனோட தங்கையும் பீமசேனனும் பேசுகிறது கேட்டுட்ருக்கான். அதுக்கு மூலியமாக அவனுக்கு தெரிய வருது அவனோட தங்கைக்கு பீமசேனன் மேலே காதல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த ராட்சசன் அவங்க முன்னாடி வர்றான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் சொன்னது கேட்காம இவன் மேலே உனக்கு காதல் வந்திருக்கும். நான் இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு வர சொன்னேன். நீ ஏன் அது பண்ணாமல் இப்படி அவங்கள காப்பாற்ற நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ராட்சசன் ரொம்ப கோவமாக அவனோட தங்கையை தாக்குறதுக்காக வர்றான். அப்போ பீமசேனன் நீ என்ன நினச்ச, என் முன்னாடி ஒரு பொண்ணை இப்படி நான் தாக்குறதுக்கு விட்டுருவேனா? முடிஞ்சா நீ ஃபஸ்ட்டு என் கூட மோதி சண்டை போடு, அதுக்கப்புறம் உன் தங்கையை தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பீமசேனன் சொல்கிறாரு. உடனே அந்த அரக்கனுக்கும் பீமசேனனுக்கும் 2 பேருக்குமே பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டை நடக்கிற சத்தத்தில்
பாண்டவர்களும் குந்தியும் வந்து எந்திரிக்கிறாங்க. எங்கேருந்து சத்தம் வருதுன்னு பார்க்குறதுக்கு. அவங்க முன்னாடி வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணாக வந்து இந்த ராட்சசி வந்து நிற்கிறாங்க. குந்தி வந்து நீ யார், தேவலோகத்து பெண்ணா, எவ்வளோ அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த ஹிடிம்பா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய அண்ணன் வந்து இந்த காட்டை வந்து ஆள்றான், அவன் வந்து உங்கள் எல்லாரையும் வந்து கொன்னுட்டு வர சொன்னான். ஆனால் நான் வந்து இங்கே வரும்போது இங்கே வந்து உங்களுடைய பையனான பீமசேனன் மேலே வந்து எனக்கு காதல் வந்துடுச்சு, அதனால் உங்கள் எல்லாரையும் வந்து காப்பாற்ற நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. பீமசேனனுக்கும் அந்த ராட்சசனுக்கும் வந்து பயங்கரமான சண்டை வந்து நடக்குது. நடுவில் வந்து அர்ஜுனன் வந்து போகிறாரு. என்ன பீமன், நீ வந்து எவ்வளோ நேரம் எடுக்கிற இவன் கூட வந்து சண்டை போடுறதுக்கு, உன்னால் முடியலைன்னா சொல்லு, நான் வந்து ஒரே ஒரு அம்பை விட்டு இவனை நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ஜுனன் வந்து சொல்கிறாரு. அதை கேட்ட பீமசேனன் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே இவனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அந்த அரக்கனை ரொம்ப நல்லா தாக்கி அந்த அரக்கனோட கை காலை எல்லாமே வந்து உடச்சி அவனை வந்து கொன்னுடுறாரு. கொன்னதுக்கப்புறம் வந்து பீமசேனன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது பக்கத்தில், இந்த காட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன கிராமம் இருக்கதா வந்து நான் நினைக்கிறேன், நாம் எல்லாருமே அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பஞ்சபாண்டவர்களும் குந்தியும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து ஹிடிம்பா வந்து குந்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நானும் வந்து உங்கள் கூட வர்றேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களோட பையனுக்கு வந்து என்னோடய மனைவியாக ஏற்றுக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு ஒரு அடிமையாக கூட இருக்கேன், ஆனால் கண்டிப்பாக உங்கள் பையனை தவிர வேறு யாரையுமே வந்து நான் கணவனாக வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹிடிம்பா வந்து சொல்கிறாங்க. அது குந்தியும் தர்மனும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீமசேனன் கிட்ட, அந்த பொண்ணு நினச்சிருந்தா அவள் வந்து வந்த உடனே நம்ம எல்லாரையும் வந்து கொன்று இருக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டு அவள் வந்து உனக்காக வந்து எங்கள் எல்லாரையும் வந்து எதுவுமே பண்ணாமல் விட்டுருக்கா, நீ வந்து அவளுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பீமசேனன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. பீமசேனன் வந்து இடிம்பா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ராட்சசர்கள் வந்து அவங்க வந்து சுயநலத்துக்காக வந்து நிறைய பேரை வந்து தாக்கி மனுஷங்களை வந்து கொன்னுடுவாங்க, அதனால் எனக்கு இதில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஹிடிம்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ என்னை வந்து ஏற்றுக்கலை அப்படின்னா நான் இங்கே இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் பீமசேனன் வந்து மனமுருகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உன் கூட வந்து இருக்கேன், ஆனால் வந்து உனக்கு வந்து ஒரு பையன் பிறக்கிற வரைக்கும் தான் நான் உன் கூட இருப்பேன், அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பீமன் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹிடிம்பா வந்து அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி அதே மாதிரி நான் வந்து உங்களை வந்து என்னோடய தோளில் சுமந்துட்டு எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்குமே வந்து நான் சுற்றி பார்ப்பேன், உங்கள் கூட வந்து நான் வந்து நேரம் வந்து செலவழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குந்தி தேவி கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பையனை வந்து எப்போ பார்க்கணும்னு சொன்னாலும் என்னை நினச்சிக்கோங்க, நான் உடனே வந்து உங்கள் பையனை உங்கள் முன்னாடி வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பஞ்சபாண்டவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பகலில் வந்து பீமசேனோட வந்து எங்கே போகணுமோ நீ போகலாம், ஆனால் ராத்திரி வந்து எங்ககிட்ட வந்து விட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனனை வந்து அவங்களோட தோளில் சுமந்துட்டு அந்த ராட்சசி வந்து போகிறாங்க. நிறைய வந்து காட்டு, நிறைய குளங்கள், நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு வந்து 2 பேருமே வந்து சுற்றி போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை வந்து பிறக்குது. அந்த ஆண் குழந்தையோட பேர் தான் வந்து கடோர்கஜன். ஆண் குழந்தை பிறந்த சிறிது நேரத்திலே வந்து அவன் வந்து ஒரு பெரிய வாலிபனாக வந்து மாறிடுறான். அவனோட தலை வந்து தண்ணி குடம் மாதிரி இருக்கனால அந்த ஹிடிம்பா ராட்சசி வந்து அவனோட பையனுக்கு வந்து கடோர்கஜன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. கடோர்கஜன் பிறந்ததுக்கப்புறம் அவங்க வாக்கு கொடுத்த மாதிரி ஹிடிம்பா வந்து, இப்போ நான் வந்து உங்கள் கூட வந்து செலவழித்த நேரம் வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து நான் என்னோட வாழ்க்கை பயணத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிடிம்பா வந்து எல்லார்கிட்டையும் விடை பெற்று அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கடோர்கஜனும் வந்து குந்தியும் பஞ்சபாண்டவர்கள்கிட்ட வந்து, உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து கிளம்பி போயிடுறாரு. பாண்டவர்களுமே இப்போ வந்து அந்த காட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு வந்து வேதவியாசர் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க.
நின்றுட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எங்கே போகணுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா ஏகசக்கரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்தில் ஒரு பிராமணன் வீட்டில் போய் நீங்கள் தங்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வேதவியாசர் வந்து சொல்கிறாரு. வேதவியாசர் வந்து எனக்கு வந்து பாண்டவர்களும் கௌரவர்கள் 2 பேருமே வந்து ஒரே மாதிரி தான். ஆனால் வந்து இப்போ கௌரவர்கள் வந்து வழி மாறி நடக்கிறனால இப்போ நான் வந்து பாண்டவர்கள் பக்கம்தான் வந்து நிற்பேன். உங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் வந்து வரவிட மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நிறைய கஷ்டப்படுவீங்க, ஆனால் வந்து கடைசி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வேதவியாசர் வந்து சொல்கிறாரு. வேதவியாசர் சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு வந்து போகிறாரு. கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு பிராமணன் வீட்டில் போய் வந்து வேதவியாசர் வந்து பஞ்ச பாண்டவர்களையும் குந்தியையும் வந்து தங்க வைக்கிறாரு. அங்கே வந்து அவங்க வந்து ஒரு பிராமணர்களாக வந்து வேடம் அணிந்து 5 வந்து இருக்காங்க. குந்தியுமே வந்து ஒரு பிராமண பெண் மாதிரி வந்து அவங்க வீட்டில் போய் தங்குறாங்க. இந்த சாப்டர் வந்து இதோட வந்து முடியுது. இந்த சாப்டரில் வந்து கடோர்கஜன் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அடுத்த சாப்டரில் வந்து அவங்க பஞ்ச பாண்டவர்கள் போனால் அந்த ஏகசக்கர கிராமத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து மகாபாரத கதையை கேட்குறதுக்கு என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.